மச்சான், நான் ரமேஷ். எப்படி போகுது, என்ன நடக்குது, என்ன செய்கிறாய்? நான் சின்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறேன் மச்சான். என்ன நடக்குது சொல்லுவா. ரமேஷ், எக்ஸசைஸ் செஞ்சு என்ன செய்ய மச்சான்? மச்சான் சும்மா லூசன் மாதிரி கேட்க மச்சான். எக்ஸசைஸ் செய்கிற என்னதுக்கு? ஆரோக்கியமாக வாழணும், நீண்ட ஆயுள்ள நீடிச்சு வாழணும், 100 வயசு மட்டும் ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தியாக வாழ்றேன்னு சொன்ன மச்சான் எக்ஸசைஸ் செய்யும் மச்சான். மச்சான், இந்த எக்ஸசைஸ் மிஷின் இருக்கு தானே, ட்ரெட்மில், அதை கண்டுபிடிச்சவர் வந்து சார் வில்லியம் கியூபிக். அவர் 54 வயசுல செத்து போயிட்டார் மச்சான். இந்த உலகத்திலேயே ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடிச்சவர் ஃப்ரெட்ரிக் லட்விக் ஜான். அவர் வந்து 57 வயசுல செத்து போயிட்டார் மச்சான். இந்த உலக புகழ்பெற்ற பாடி பில்டர் அது தெரியுமா, யூஜின் சந்தோ, அவன் வந்து 41 வயசுல செத்து போயிட்டார் மச்சான். உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் மரடோனா, அவர் வந்து 60 வயசுல செத்து போயிட்டார் மச்சான். அப்ப இவையெல்லாம் எக்ஸசைஸ் என்ன செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன். இவைய எக்ஸசைஸ் தான் பிறந்து, எக்ஸசைஸ் தான் வளர்ந்து, எக்ஸசைஸ் தான் இவர வாழ்க்கை. இவையெல்லாம் என்ன மச்சான் செஞ்ச? அப்ப ஏன் மச்சான் இவைய 40 50 45 வயசுல செத்த? சும்மா எல்லாம் சரிதான் என்று வச்சுக்கொள்வோம். ரைட், ஓகே. எக்ஸசைஸ் ஒன்று நீ செய்ய தேவையில்லை. கொஞ்சம் சாப்பாட்டுலையாவது கொஞ்சம் ஆரோக்கியமாக இரு. கண்ட நின்றது இந்த பர்கரை, சிக்கனை, சாமனை, அது இதை இந்த கெபாப்பை வேண்டிக்கிட்டு திங்காம கொஞ்சம் ஆரோக்கியமான சாப்பாடுகளை திண்டு கொஞ்சம் டயட் ஆகி. நான் இன்னொரு வழக்கம் மட்டும் சொல்ல, நீ கேளு விளையாடா. இந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்கு தானே, கேர்னல் சண்டர்ஸ், இவ 90 வயசுல செத்து விளையாடா. நட்டல் இந்த சாக்லேட் ஸ்பெட் இருக்கு தானே, ஃப்ரெஞ்ச் சாக்லேட், இதை கண்டுபிடிச்ச பேட்ரோ ஃபெராரோ இருக்கா தானே, 88 வயசுல செத்த மாட்டான். டர்க்கி ஷவர்மா கெபாப்பை கண்டுபிடிச்ச யாருன்னு தெரியுமா? டர்க்கிக்காரன் 104 வயசுல செத்துருக்கான். சிகரெட் கண்டுபிடிச்ச வின்ஸ்டன் இருக்காரே, சிகரெட் 102 வயசுல செத்துருக்கான் மச்சான். ஓபியம் அதை கண்டுபிடிச்சவன் வந்து 116 வயசுல செத்துருக்கான். அது எர்த்குவேக் கொண்டு வந்து தரன் செத்துருக்கான். இன்னும் இருந்துருப்பான். விஸ்கி, சாராயம் விஸ்கி இருக்கு தானே, அதை கண்டுபிடிச்ச 98 வயசுல செத்துருக்கான் மச்சான். என்ன ஆகிட்ட வந்து ஜான் உழைக்கிற வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு, அதுல இந்த சாப்பாடு தின்னு, அந்த சாப்பாடு தின்னு, இந்த எக்ஸசைஸ் செய், அந்த எக்ஸசைஸ் செய் எடுத்துக்கிட்டு இந்த ஆராத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மச்சான். நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா தொழுது வணங்கி நல்ல ஒரு மனுஷனா வாழ்ந்து போட்டு செத்துக்கு போக வேண்டிய. இது டயட் பண்ணு, அது புழுக்கு, இது புழுங்கு, வேற